ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் டு சேனல். இன்றைக்கி வந்து என்ன டிஃபனுன்னா வாங்க பூரியும் உருளைக்கிழங்கு வந்து சப்ஜி மாதிரி பண்ணால் எங்கள் பையன் சாப்பிட மாட்டான். அதனால் நான் வேறு மாதிரி பண்ணுவேன். இருங்க காட்டுறேன் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணால் தான் சாப்பிடுவான். அதனால் நான் குருமா மாதிரியும் இல்லாமல் சப்ஜி மாதிரியும் இல்லாமல் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி நான் போடுறேன் உங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் பூரிக்கு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், பூரி போட்டாச்சு. பூரி போடும்போது என்னென்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பலாக போடும். அந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இன்றைக்கி டிஃபன் இது தான். பூரியும் உருளைக்கிழங்கு குருமா மாதிரி வச்சுருக்கேன். இன்றைக்கி காலேஜ் இருக்குது தம்பிக்கு. இன்றைக்கி காலேஜுக்கு போவார். டிஃபன் இன்றைக்கி எனக்கு அவருக்கு இது தான். லஞ்சு அப்புறமா தான் நான் செய்ய போகிறேன். இப்போ டிஃபன் மட்டும் முடிஞ்சாச்சு. அவரை காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டு மிச்ச வேலை என்னன்னு பார்க்கலாம். இருங்க, என்ன டிஃபன் சாப்பாடு செய்கிறேன் நான் அப்புறமா சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சு முடிச்சாச்சு. என்ன லஞ்ச் செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் வந்து பூரியும் உருளைக்கிழங்கும் செஞ்சோம் இல்லையா. இப்போ வந்து அன்னைக்கு வாங்கினேன் பார்த்தீங்களா அவரைக்கான்னு சொல்லிட்டு. அது இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அன்றைக்கி தான் வாங்கினேன். பாருங்கள், பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி அதை வச்சுட்டேன். அந்த அவரைக்காவை சாதம், ஒயிட் ரைஸு, ரசம் வச்சுருக்கேன். இது வந்து காலிஃப்ளவர் இது போட்டு வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். டிஃபன் காட்டியாச்சு, சமையலும் காட்டியாச்சு. நீங்களாம் என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சாப்பிட போகிறேன். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். இது இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த காய் எப்படி இருக்குதுன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? பாருங்கள், வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன். கையில் போய் 4 சட்டையை துவச்சி போட்டு வந்துட்டேன் காலையிலேயே. தம்பி இது அந்த புது சட்டைங்க, ஒயிட் ஷர்ட்டெல்லாம் இதில் போட முடியாது இல்லையா, அழுக்கே போகாது. அதனால் அதெல்லாம் மட்டும் கையில் துவச்சி போட்டு கொண்டு வந்து மடித்து வச்சாச்சு. இப்போ இது வாஷிங் மிஷினில் துணி போட்டு அது துவச்சி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து காய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நான் தூங்கிடுவேன் மத்தியானம். நீங்கள்லாம் என்ன செய்வீங்க? உங்களோட ரொட்டீன் என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.